12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6இல் 8ஆம் கணக்கு பார்க்கலாம். z of x, y சமம் x³ - 3 x² y³ என்க. இங்கு x = s e power t, y = s e power - t, s, t belongs to R. ∂z ∂s மற்றும் ∂z ∂t ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு z of x, y = x³ - 3 x² y³. z என்ற சார்பு x மற்றும் y என்ற இரண்டு மாறிகளை சார்ந்து அமைந்துள்ளதால் ∂z ∂x மற்றும் ∂z ∂y என்ற பகுதி வகையீடுகளை முதல்ல கணக்கிடலாம். x³ x ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது x³ வகையீடு 3x², அடுத்து -3 x² வகையீடு 2x, y³ பெருக்கல்ல இருக்கிறதுனால மாறிலி அப்படியே எழுதிடலாம். 3x² - 3 6x y³ ஆகும். ∂z ∂y இன் மதிப்பு ∂z ∂y என்பது x³ என்பது மாறிலியாக அமையும். y ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 0 - 3x², x² அப்படியே பெருக்கல்ல எழுதிட்டு y³ வகையீடானது 3y². 3 பெருக்கல் 3 -9 x² y² ஆகும். x மற்றும் y என்ற சார்புகள் s மற்றும் t என்ற மாறிகளை சார்ந்து அமைந்துள்ளதால் x = t ஐ பொறுத்தும் s ஐ பொறுத்தும் வகைப்படுத்தலாம். x = s e power t என கொடுக்கப்பட்டுள்ளது. ∂x ∂s என்பது s ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் e power t எனும் பொழுது e power t ஆகும். t ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது ∂x ∂t என்பது s e power t இன் வகையீடு e power t. y என்ற சார்பானது s e power - t என கொடுக்கப்பட்டுள்ளது. s ஐ பொறுத்த வகையீடு ∂y ∂s, s இன் வகையீடு 1 பெருக்கல் e power - t எனும் பொழுது மதிப்பு e power - t ஆகும். ∂y ∂t, t ஐ பொறுத்த வகையீடு s e power - t க்கு e power - t, அடுத்து -t இன் வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். -t இன் வகையீடானது -1 ஆகும். எனவே மதிப்பு -s e power - t ஆகும். இனி கணக்கிட வேண்டியது ∂z ∂s முதல்ல கணக்கிடணும். ∂z ∂s என்ற பகுதி வகையீட்டை கணக்கிடும் பொழுது z என்ற சார்பு x என்ற மாறியையும் அடுத்து x என்ற சார்பு s என்ற மாறியையும் சார்ந்து அமைந்துள்ளது. இதேபோல் ∂z ∂y பெருக்கல் ∂y ∂s எழுதிடலாம். மதிப்புகளை பிரதியிடும் பொழுது ∂z ∂x இன் மதிப்பானது 3x² - 6x³ பெருக்கல் ∂x ∂s இன் மதிப்பானது e power t. ∂z ∂y என்பது -9x² y². ∂y ∂s இன் மதிப்பு e power - t ஆகும். x மற்றும் y க்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிடும் பொழுது 3 x இன் மதிப்பானது s e power t whole square, -6 s இன் மதிப்பு s e power t, y இன் மதிப்பானது s e power - t ஒரு whole cube பெருக்கல் e power t. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9, x இன் மதிப்பு s e power t whole square, y இன் மதிப்பானது s e power - t ஒரு whole square. x² y²க்கு பிரதியிடுகிறோம். அடுத்து என்ன மதிப்பு இருக்கு? e power - t ஆனது பெருக்கல்ல வெளியில இருக்கு e power - t. இதனுடைய சுருக்கத்தை எழுதிடலாம். இதனுடைய சுருக்கத்தை எழுதும் பொழுது 3 s² e power 2t -6 s பெருக்கல் s s³ s². அதே போல் இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது s e power t 3 முறை பெருக்கும் பொழுது s³ e power -3t என அமையும். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பானது e power t. -9 s பெருக்கல் s s² ஒரு e power 2t, s² e power -2t பெருக்கல் e power -t. இதனுடைய சுருக்கம் 3 s² e power 2t யோட e power t பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெருக்கும் பொழுது e power 3t கூட்டிடலாம். -6 s பெருக்கல் s³ எனும் பொழுது s இன் அடுக்கு 4 e power t இருக்கல் e power -3t e power -2t e power -2t பெருக்கல் e power t எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிக்கலாம். e power -2t யோட ஒரு t கூட்டும் பொழுது e power -t என்பது மதிப்பாகும். அடுத்த ஒன்றில் -9 s² பெருக்கல் s² எனும் பொழுது s power 4 e power 2t e power -2t 0 ஆயிடும். மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பானது e power -t. therefore தேவையான ∂z ∂s இன் மதிப்பானது ஒரே மாதிரி அடுக்குகளில் இருக்கிறத கூட்டிக்கலாம். அப்போ 3 s² e power 3t
-6 -9 எனும் பொழுது மதிப்பு -15 s-இன் அடுக்கு 4 e பவர் -t என்பது ∂z/∂s இன் மதிப்பாகும். அடுத்து கணக்கிட வேண்டியது ∂z/∂t என்ற பகுதி வகையீடு. z என்ற சார்பு x என்ற மாறியையும் x என்ற சார்பு t என்ற மாறியையும் சார்ந்திருக்கும். ∂z/∂y என்பது ∂y/∂t ஆகும். மதிப்புகளை பிரதியிடலாம். ∂z/∂x இன் மதிப்பானது 3x² - 6xy³ பெருக்கல் ∂x/∂t என்பது s e பவர் t பிளஸ் ∂z/∂y இன் மதிப்பானது -9x² y². ∂y/dt இன் மதிப்பு -s e பவர் -t. x மற்றும் y இன் மதிப்புகளை பிரதியிட 3 பெருக்கல் s e பவர் t ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6s e பவர் t பெருக்கல் y இன் மதிப்பானது s e பவர் -t ஒரு ஹோல் கியூப். பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பு வெளியில s e பவர் t. அடுத்த ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 9 x இன் மதிப்பானது s e பவர் t ஒரு ஹோல் ஸ்கொயர் s e பவர் -t ஹோல் ஸ்கொயர் ஒரு s e பவர் -t. இதனுடைய சுருக்கம் 3 s ஸ்கொயர் e பவர் 2t மைனஸ் 6 s e பவர் t கியூப் பண்ணும் பொழுது s கியூப் e பவர் -3t என அமையும். பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பானது ஒரு s e பவர் t ப்ளஸ் 9 s ஸ்கொயர் e பவர் 2t பெருக்கல் s ஸ்கொயர் e பவர் -2t பெருக்கல் s e பவர் -t என அமைந்துள்ளது. இதை சுருக்கும் பொழுது பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பாலையும் பெருக்கும் பொழுது 3 s ஸ்கொயர் பெருக்கல் s எனும் பொழுது மதிப்பு s கியூப் e பவர் 2t e பவர் t-ஐயும் பெருக்கும் பொழுது e பவர் 3t மைனஸ் 6 s கியூப் பெருக்கல் s எனும் பொழுது s பவர் 4 s பவர் 4 ப்ளஸ் 1 எனும் பொழுது s பவர் 5 -3tல டீயை கழிக்க போக -2t -2t ப்ளஸ் t எனும் பொழுது மதிப்பு -t. அப்போ e பவர் -tன்னு கொடுத்துடலாம். அடுத்த ஒரு ப்ளஸ் 9 s ஸ்கொயர் s பவர் 4 ப்ளஸ் 1 எனும் பொழுது s-இன் அடுக்கு 5 2tயும் -2tயும் 0 ஆயிடும். மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு e பவர் -t. இதனுடைய சுருக்கம் 3s கியூப் e பவர் 3t -6ல் 1 ப்ளஸ் 9 கழிக்கும் பொழுது மதிப்பானது 3 s-இன் அடுக்கு 5 e பவர் -t ஆகும். therefore ∂z/∂t இன் மதிப்பானது ∂z/∂t என்பது 3s கியூப் e பவர் 3t ப்ளஸ் 3 s-இன் அடுக்கு 5 e பவர் -t ஆகும். தேங்க்யூ.